மைடிஸ் டச்சஸ். இந்த கதை கிங் மைடிஸ பத்தினது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அழகான ராஜாங்க இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை ஆண்ட அரசனோட பேரு தான் கிங் மைடாஸ். அவங்கிட்ட இருந்த தங்கத்தை வச்சு அந்த நாட்டையே வாங்க முடியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவனோட தங்கத்தை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு சொந்தமான தங்கத்தை வேற யாரும் பார்த்ததில்ல. அந்த நாட்டுல வசித்த மக்கள் எல்லாம் அந்த தங்கத்தை அவர் எங்க வச்சிருப்பாருன்னு யோசிப்பாங்க. அவ்வளவு தங்கத்தையும் நம்ம ராஜா எங்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யாருக்கிட்டையும் காட்டாம இவ்வளவு தங்க நகைகளை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? ஆனா உண்மை என்னன்னா, கிங் மைடஸ் தன்னோட தங்கத்தை எப்பவும் டஞ்சன்ல தான் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு நாளும் அவர் அங்க போய் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு எண்ணி பாப்பாரு. ராணி அதை பார்த்து சிரிச்சு கிண்டலா கூட பேசுவாங்க. என்னங்க, தினமும் உங்களோட தங்கத்தை எதுக்காக எண்ணிட்டே இருக்கீங்க? ஒரு நாள் அது கரைஞ்சு போகுது பாருங்க. இத பத்தி நீ சும்மா கிண்டல் பண்ணாத. இது எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியாது. நீ போட்டு இருக்கிற அந்த கோல்டன் நெக்லஸ பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்குல்ல? அது எவ்வளவு ஜொலி ஜொலிக்குதுன்னு. இது அழகாதான் இருக்கு, இல்லன்னு சொல்லல. என்னதான் விலை உயர்வா இருந்தாலும் சந்தோஷத்தை இதால கொடுக்க முடியுமா சொல்லுங்க? ஆனா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இதால முடியும். இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. தங்கத்தை விட ஒரு அழகான விஷயத்தை யாராலையும் பார்க்க முடியாது. ராணி அதை ஏத்துக்கல. ஆனா அவங்களுக்கு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றதால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். நாளுக்கு நாள் அவருக்கு தங்கத்து மேல இருந்த வெறி அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அவரோட சொந்த பொண்ணு மேரி கோல்டை விட அவருக்கு தங்கம் மேலதான் ஆசை அதிகமா இருந்துச்சு. மேரி கோல்டுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவ சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசிச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சா. எப்பவும் தான் அப்பாவை தான் கூடவே வச்சுக்கிட்டா. இது தங்கத்தை விட ஒன்னும் அழகா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அது உனக்கு புரியாது கண்ணா. போய் தனியா விளையாடு. அவங்க அம்மா மாதிரியே மேரி கோல்டுக்கும் தங்கம் எப்படி பூக்களை விட அழகா இருக்க முடியும்னு புரியவே இல்லை. காலம் கடந்துகிட்டே இருந்துச்சு. கிங் மைடஸ் நாளுக்கு நாள் தங்கத்தோட அதிக நேரத்தை செலவிட்டு இருந்தாரு. தங்கத்தை எண்ணி எண்ணி பார்த்துட்டு அது கூடவே வாழ ஆரம்பிச்சாரு. சில நாளுக்கு அப்புறமா சிப்பாய்கள் ஒரு வித்தியாசமான மனிதரை அந்த பேலஸுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவரு ரொம்ப சாதாரணமான உடைய அணிஞ்சிருந்தாரு. ராஜா அந்த ஆளோட கால்ல செருப்பு இல்லங்கிறத கவனிச்சாரு. யார் இவரு? அரசே, இவரு தெருவுல சுத்திக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இவர் வழி தவறி வந்துட்டதாவும் தங்க இடம் இல்லைன்னு சொன்னாரு. கண்டிப்பா இவரு வேற எங்க இருந்தோ வந்திருக்கணும். எங்க தொலைஞ்சிருப்பாரு? சரி, இங்கேயே தங்கி இருக்கட்டும். அவர் வீட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவரு நம்மளோட விருந்தாளி. நாட்கள் கடந்துகிட்டே இருந்துச்சு. அவரோட பேரு சலினஸ்ங்கிறது அரசருக்கு தெரிய வந்துச்சு. சலினஸுக்கு தேவையானத அரசர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அது சாப்பாடா இருந்தாலும் சரி, துணியா இருந்தாலும் சரி. அவர் தங்கறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஒரு பெரிய விருந்த அவருக்கு கொடுத்தாரு. அவரு கேட்டதையும் அவருக்கு கொடுத்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா அவரோட இடத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. சலினஸ அவரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி ராஜா தன்னோட டஞ்சன்ல உட்கார்ந்துகிட்டு தங்கத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு, ஆச்சரியமா இருக்கு. யார் நீங்க? இங்கேயே வந்தீங்க? நான் இந்த காட்டை பாதுகாக்கிறவன் மைடிஸ். என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் தங்கம் இருக்கிற இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? இந்த தங்கத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது தேவையில்லாதது. எனக்கு உனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். எனக்கு நன்றியா? எதுக்காக? சலீனஸ் என்னுடைய 6 உயிர் தோழன். அவனை நீ நல்ல விதமா கவனிச்சுக்கிட்டேன்னு என்கிட்ட சொன்னான். நீ கவனிச்சதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா அதை நிறைவேற்றலாம் தான் நான் இங்க வந்தேன். சொல்லு, உனக்கு என்ன ஆசை? மைடஸால தன்னோட காதுகளையே நம்ப முடியல. அவருக்கு தேவையான எதையும் கேட்கலாம். ஆனா அவருக்கு என்ன வேணுங்கிறது தான் தெரியுமே. எனக்கு ஒரு கப்பல் நிறைய தங்கம் வேணும்.
ஓ இல்ல இல்ல, வீடு முழுக்க தங்கம் இல்ல இல்ல இல்ல, அது கூட எனக்கு பத்தாதே. எனக்கு தெரியும் எது சந்தோஷம்னு. எனக்கு ஒரு கோல்டன் டச்ச கொடுங்க. நான் எந்த பொருளை தொட்டாலும் சரி, அது அப்படியே தங்கமா மாறணும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீ எதை தொட்டாலும் தங்கமா மாறும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. தங்கத்தினால எல்லா சந்தோஷத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. உங்கள மாதிரி ஒரு துறவிக்கு இந்த தங்கத்தோட மதிப்பு தெரியாது. நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன். ரொம்ப சந்தோஷமானவனா மாற போறேன். மைடஸால அன்னைக்கு தூங்கவே முடியல. காலையில எப்ப விடியும்னு அவர் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாரு. காலையில ஒரு வழியா பொழுது விடிச்சுது. மைடஸ் அந்த கோல்டன் டச்சை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தாரு. தங்கம் நிறைஞ்சிருந்த ஒரு கட்டில்ல தூங்குறது எவ்வளவு அற்புதமான விஷயமா இருக்கும். இந்த அளவுக்கு சந்தோஷத்தை யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது. மைடஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளையா தொட ஆரம்பிச்சாரு. இனிமே என் தங்கத்தை நான் எங்கேயும் மறைச்சு வைக்க வேண்டாம். வெளியே போய் இந்த அரண்மனையை தங்கமா மாத்த வேண்டியதுதான். மைடஸ் போற வழியில் இருக்கிற எல்லாத்தையும் தொட்டுக்கிட்டே போனாரு. தோட்டத்துக்கு போய் மரங்களையும் செடிகளையும் கூட தங்கமா மாத்த ஆரம்பிச்சாரு. ஓ, இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. இனிமே ஓட முடியாது. இந்த ராஜ்யமே தங்கமா மாறணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய கோல்டன் டச் திறமைய காட்டுறதுக்காக நான் நகர்வலம் போறது நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது. ஆனா இப்ப ரொம்ப பசிக்குது. முதல்ல போய் ஏதாவது சாப்பிடலாம். அங்க பழங்கள் இருந்துச்சு, மீன் இருந்துச்சு, மீட் இருந்துச்சு. எல்லா விதமான ருசியான உணவுகளும் அங்க இருந்துச்சு. அது ராஜாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. ஓ, அருமையான விருந்து. பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கே. என்ன? இல்ல, தண்ணி எங்க போச்சு? ரொம்ப தாகமா இருக்கு. என்ன இது இப்படி மாறி போச்சு? மைடஸ் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி பயந்து போனாரு. மெதுவா எல்லாத்தையும் தொட்டதும் அது தங்கமா மாறுச்சு. அவர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. எல்லா உணவுகளுமே தங்கமா மாறிடுச்சு. இப்ப நான் என்னதான் சாப்பிடுறது? ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி கூட குடிக்க முடியல. என்னால தங்கத்தை சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது. உலகத்திலேயே பணக்கார ராஜா பசியால சாகுறதா? ராஜா ரொம்ப சோர்வடைஞ்சாரு. தனக்கு உபயோகமே இல்லாத உணவுக்கு முன்னாடி அவர் ஒன்னும் பண்ண முடியாம உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரோட மக தோட்டத்திலிருந்து அவரை பார்க்க ஓடி வந்தா. மைடஸ் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அச்சச்சோ, மேரிகோல்ட். மேரிகோல்ட் ஒரு அழகான பழப்பழக்கிற தங்க சிலையா மாறுனா. அழகா இருந்தாலும் உயிர் இல்லாம இருந்தா. அவ மூச்சு விடல, நகரக்கூட இல்ல. கிங் மைடஸ் உடைஞ்சு போனாரு. தன்னோட அன்பிற்கினிய மகள் அவர் கூட பேசல. எல்லாம் போச்சு. நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. மேரிகோல்ட், இப்படி ஒரு விஷயத்தை நான் நடுக்க விட்டு இருக்க கூடாது. மேரிகோல்ட், என் அழகான பொண்ணு, ஏதாவது சொல்லு. கிங்கோட கண்கள்ல கண்ணீர் வடிஞ்சிச்சு. நேரா டஞ்சனுக்கு ஓடுனாரு. உதவி கேட்டு கதறுனாரு. ஓ, மைடஸ் ராஜாவா, என்ன விஷயம் சொல்லு. என்ன பார்க்க ரொம்ப சோகமா தெரியுற? சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு பிடிச்ச வரம் கொடுக்கப்பட்டதே. இன்னொரு வரம் ஏதாவது வேணுமா? தெய்வமே, என்னுடைய அறியாமைய மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட கேட்ட வரத்தினால என் பொண்ணையே இன்னைக்கு இழந்து நிக்கிறேன். உணவு கூட தங்கமா மாறினா இப்ப நான் என்ன பண்றது? நான் அதை சாப்பிட முடியாது. தங்கத்தால செஞ்ச தண்ணிய நான் என்ன பண்றது? குடிக்க கூட முடியாதே. எனக்கு எல்லாமே என் பொண்ணுதான். ஆனா இப்போ அவளால பேச கூட முடியல. இந்த தங்கத்தெல்லாம் வச்சு நான் என்னதான் செய்யறது? ஆனா அவ முகத்துல நான் சிரிப்ப பார்க்க முடியல. உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஆனா என் பொண்ணு மேரிகோல்ட திருப்பி கொடுங்க. தங்கத்தால எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. நல்லது ராஜா,
உண்மை என்னங்கறத நீ புரிஞ்சுக்கிட்ட நீ எனக்கு தெரியுது. தங்கம் உயிர் இல்லாதது. உண்மையான சந்தோஷம் அன்புதான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் உண்மை. அது இறப்பே இல்லாதது. அன்பு தனித்துவம் வாழ்ந்தது. இதை எடுத்துக்க. இதுல சக்தி வாய்ந்த தண்ணி இருக்கு. நீ தங்கமா மாத்தின எல்லாத்து மேலையும் இத கொஞ்சம் தெளிச்சு விடு. இந்த தண்ணியால எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிவிடும். நன்றி, ரொம்ப நன்றி. உடனடியா ராஜா தன்னோட மககிட்ட போய் அந்த தண்ணிய அவ மேல தெளிச்சு விட்டாரு. மேரிகோல்ட் சுவாசிக்க ஆரம்பிச்சா. ராஜா அப்படியே அவளை கையில ஏந்திக்கிட்டாரு. ஒண்ணு இல்ல செல்லம், நான் எல்லாத்தையும் சீக்கிரமாவே சரி பண்ணிடுறேன். மைடஸ் தங்கமா மாத்தின எல்லாத்து மேலையும் அந்த தண்ணிய தெளிக்க ஆரம்பிச்சாரு. எல்லாம் பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சுது. ஆனா அரசர் ரொம்ப சோர்வடைஞ்சாரு. தான் மகளோட அவரு தோட்டத்துக்கு போனாரு. அங்கிருந்த மரத்து மேலையும் தண்ணிய தெளிச்சாரு. எல்லாமே பழைய மாதிரி ஆயிடுச்சு. அவரோட வாழ்க்கையில முறையா இயற்கையோட அழக ரசிச்சாரு. மேரிகோல்ட், இங்க பாத்தியா? இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இது ரொம்ப அழகான நாள் தான். புல் மேல இருக்கிற அந்த பனித்துளிய நீ பாத்தியா? எல்லாத்தையும் பழையபடி மாத்துனதுக்கு அப்புறம் கிங் மைடஸ் தான் பொண்ணோடவும் மனைவியோடவும் தன்னோட பசிய தீர்த்துக்க எல்லா உணவுகளையும் ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு ருசியான உணவை அவர் சாப்பிட்டதே கிடையாது. தன்னோட தாகத்தை நிறைய தண்ணிய குடிச்சு தணிச்சுக்கிட்டாரு. மனைவியும் அவரோட குழந்தையும் அவரை வினோதமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. டஞ்சன்ல இருந்த தங்கத்தை அதுக்கப்புறம் அவர் என்னவே இல்லை. தான் குடும்பத்தோட அவர் நேரத்தை செலவிட்டாரு. தன்னை சுத்தி இருக்கிற எளிமையான அழகான விஷயங்களை ரசிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ அவருதான் உலகத்திலேயே ரொம்ப பணக்காரர், சந்தோஷமான மனிதராய் இருந்தாரு.